ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன 2-3 வீடியோ பார்த்தீங்கன்னா கம்பெனி டெக்னாலஜி பற்றியே போட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் இப்போ மாற்றி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபுட் கம்பெனியை பற்றின மொத்த டீட்டெயில்ஸையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன் இந்த கம்பெனியை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த கம்பெனி இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனியை வாங்கிறதுக்கான மொத்த முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்கு. அந்த கம்பெனி நேம் தான் நெஸ்லே. நெஸ்லே கம்பெனியை பற்றி நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெஸ்லே கம்பெனியை பற்றி தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். படிக்காதவங்களுக்கு நெஸ்லே கம்பெனி பிராண்டுக்கான நாலேஜ் பார்த்து கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி அதை யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை. இருக்கிறவங்க சின்ன வயசு படிக்கும்போது மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சும்மா நெஸ்லே அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் கூட நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நெஸ்லேங்கிற பிராண்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சக்தி மிளகாத்தூள், ஆச்சி மசாலா, இட்லி பொடி இந்த மாதிரி நமக்கு தெரியறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. இந்தியாவில் மேக் பண்ணுற ஒரு சில பிராண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பிராண்ட்ஸ். அதனால இந்த பிராண்ட்ஸுக்கான இது பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நாலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாகவே இருக்கும். மோஸ்ட் எல்லா வீட்லையும் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதனால இது தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். நெஸ்லே இந்த கம்பெனியை பற்றின ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டா என்ன ஏதுங்கிறது போக கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெஸ்லே ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் தான் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட பிராண்டை வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நெஸ்லே அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து உலகம் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. சின்ன சின்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ஆரம்பித்த இவங்களோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா இப்போது தானியங்கள் முதற்கொண்டு உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்கிற அளவுக்கு இந்த கம்பெனி வந்திருக்கு. இந்த கம்பெனியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா $22.3 பில்லியன். இந்த கம்பெனியோட தலைமை நிர்வாக அதிகாரியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்னைடர். தலைமை நிர்வாகி இயக்குனரோட பேர் சுரேஷ் நாராயணன். இந்த நெஸ்லே கம்பெனி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1961ஆம் ஆண்டு ஒரு சின்ன நூடல்ஸ் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 96 ஃபேக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபேக்ட்ரிஸ் வந்து இந்தியாவிலேயே ரன் ஆகிட்டு இருக்கு. அது பத்தாதான் இன்னுமே கூட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட பட்டியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட விட்டுருந்தாங்க. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 2600 கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு 2020 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறிவிப்பை கூட வெளியிட்டு 12 ஆண்டுகளில் இவங்களோட பிராண்டோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட நோக்கமே என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா தான் போல. ஏன்னா நிறையா இவங்களோட யோசனையை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய வந்து லான்ச் பண்ணணும் அவங்களோட ப்ராடக்ட்ஸை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு தியரி சொல்லுதான். அதை அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இந்தியாவில் இந்த இதை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தினா அவங்களோட சேல்ஸ் இன்னும் அதிகமாகுங்கிற ஒரே காரணத்துக்காகவே பல கோடி முதலீடு செஞ்சு இந்தியாவில் தங்களோட தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறதுல ரொம்பவே அவங்க தீவிரமாக ஈடுபட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கம்பெனி கேபிட்டல் ஃபுட்ஸ். இந்த கம்பெனி எதுக்கு பேர் போனதுன்னா காரமான நூடுல்ஸ் இந்த மாதிரி காரமான ஸ்பைசி ஐட்டம்ஸ் தயாரிக்கிறதுக்கான ரொம்பவே பேர் போன ஒரு கம்பெனி தான் இந்த கேபிட்டல் ஃபுட்ஸ். கேபிட்டல் ஃபுட் கம்பெனியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு மேலே. இந்த கம்பெனியோட ஓனர் நேம் வந்து நவீன் திவாரி. கம்பெனியோட CEO ரகுநந்தன். கேபிட்டல் ஃபுட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கு. ஆல்ரெடி சொன்னா இல்லையா, நெஸ்லே கம்பெனிக்கு கேபிட்டல் ஃபுட் இந்தியன் கம்பெனி மேலே ஒரு கண் இருக்கு. ஏன்னா கேபிட்டல் ஃபுட் கம்பெனி ஈஸியான பொருட்கள் தயாரிக்கிறது, ஜூஸ் இந்த மாதிரி சாஸ், அப்புறம் நூடுல்ஸ், காரமான நூடுல்ஸ் இந்த மாதிரி தயாரிக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டான கம்பெனி. இந்த கம்பெனியை அவங்க வாங்கிட்டாங்கன்னா இந்தியாவில் தன்னோட ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்யறதுக்கு இது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற காரணத்தால்
இந்த கம்பெனி எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காரசாரமான பொருட்களுக்கும் மசால் பொருட்களுக்கும் அதை வாங்குறதுல நம்ம ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு இருக்கோம். அதை எப்படியோ கெஸ் பண்ண அவங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டைம்ல இந்த கம்பெனியை நம்ம வாங்கிட்டா நமக்கான டிமாண்ட் இன்னும் அதிகமாகும். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்தியாவில் எல்லா மூடுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு. அப்படிங்கிறதுனால அவங்க இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வராங்க இந்த நெஸ்லே. இந்த ஒரு சில காரணங்களாலேயே பல கோடி ரூபாயை அவங்க இந்தியாவில் முதலீடு செய்யறதுக்கு ரெடியாகவே இருக்காங்க. 2025க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி முதலீடுல இந்தியாவில் முதலீடு செஞ்சு ரிசர்ச் ஆலைகள்லாம் ஆரம்பிச்சு அவங்களோட பொருளை இம்போர்ட் பண்றதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியா மேல அந்த அளவுக்கு அவங்க வந்து கண்ணா இருக்காங்க. அவங்க முதலீடு செய்யற இந்த கோடிகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய இதுலையும் மென்ஷன் பண்ணி இருக்காங்க. இந்தியாவில் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருக்காங்க. ஃபைனலி என்னோட கருத்து இதுல என்னன்னா, என்ன கம்பெனி வேணா நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணட்டும், தன்னோட ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணட்டும், என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா நம்ம வீட்டு சாப்பாட்டையும் அம்மா கையில சாப்பிட்ற சாப்பாட்டையும் நம்ம பாரம்பரிய சாப்பாட்டையும் என்னைக்குமே மறந்துடக்கூடாது.